அனுமதியின்றி செயல்பட்டு வந்த உடம்புப்பிடி நிலையத்திற்கு 3 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதோடு அவற்றை மூடும்படி கோலாலம்பூர் மாநகர மன்றம் உத்தரவிட்டது. வெளிநாட்டு தொழிலாளர்களை அனுமதியின்றி வேலைக்கு வைத்திருந்தது மற்றும் அனுமதியின்றி அங்கு பல்வேறு அறைகளை தடுத்தது போன்ற குற்றங்களுக்காக அந்த உடம்புப்பிடி நிலையத்திற்கு குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகர மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் அங்கிருந்த இணைய வசதிக்கான மொடம், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வீடியோ பதிவு கருவியையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமலாக்கத்துறை, லைசன்ஸ் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுத்துறை, கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மன்றம் மற்றும் போலீஸ் துறை ஆகியவை கூட்டாக ஜாலான் லோக்கியூ, செராஸ், ஜாலான் லங்காவி, டானாவ் கோத்தா ஆகிய இடங்களில் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விதிமுறைகளையும் மீறி செயல்பட்ட 6 பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் உடமைப்பிடி நிலையங்களுக்கு எதிராக சோதனை நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.